கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், நமக்கு நன்மைகள் செய்கிறவர், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவர். நம்முடைய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. ஆம் பிரியமானவர்களே, ஆபத்து நாளிலே, இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அரணான கோட்டையாக இருக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எந்த சத்ருவின் கிரியைகளோ பொல்லாப்போல நம்மை தொடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் என்ன, நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன, எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 50 சங்கீதம் 15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆபத்து காலங்களிலே, இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டுமாம். அவர் நம்மை விடுவிக்கிறவர், நம்மை விடுதலையாக்குகிறவர், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபத்து நேரத்திலே, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் மாத்திரமே நம்மை விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர்களை நம்பி நாம் செல்வோம் என்றால் ஏமாற்றப்பட்டு போவோம். நமக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், ஆபத்து நேரத்தில் நம்மை விடுவிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், அவரே நம்மை வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அவரே நமக்கு உதவி செய்கிறவர். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 18 சங்கீதம் 18 என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து நேரத்திலே கர்த்தர் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும். அவரே நமக்கு ஆதரவு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. மனிதர்களை நம்பி, மனிதர்களை சார்ந்து வாழாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவோம், அவரையே விசுவாசிப்போம். அவரே ஆபத்து நாளில் நமக்கு துணை, ஆபத்து நாளில் நமக்கு உதவி செய்கிறவர், அவரே சகாயர், அவரே நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அவரே நமக்கு பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, அவரே நன்மை செய்கிறவர், நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபத்து காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொள்வோம். ஒருவேளை ஆபத்து நேரத்தில் நாம் சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்போம் என்றால் நம்முடைய பலன் குறுகி போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு உதவி செய்கிற, நமக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவனை சார்ந்து வாழ்வோம். ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு துணையாக இருப்பார், அவர் நமக்கு ஆதரவு செய்வார். ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நம்மை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எங்களை தேற்றினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை சுகமாக்கினீரே, எங்களை விடுதலையாக்கினவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். அப்பா, யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அப்படியே பரிசுத்த ரத்தத்தினால் ஒரு விசை கழுவி சுத்திகரிங்கப்பா. அப்படியே சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் செய்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிகன் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா.
பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகள், பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளை தலை நிமிர செய்வீராக. ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிற கிருபைக்காக, அன்பிற்காக உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், வறுமையாக்குகிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.